ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 37வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆம் தேவ ஜனமே, உலர்ந்த எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அது உயிரடைந்தன என்று சொல்லி நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் உலர்ந்து போய் இருக்கலாம். என் வாழ்க்கையின் சூழ்நிலை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி உலர்ந்து போய், எதற்காக நாம் வாழ்கிறோம் என்று சொல்லி, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் விடுத்து கவலையோடு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக தான் பேசுகிறார். உலர்ந்த எலும்புகள் தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே உயிரடைந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதே போல நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்குள் ஜீவன் உண்டாகும். ஆம் தேவ ஜனமே, ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் தான் கர்த்தர் வந்தார். ஆம், அவர் வந்ததனுடைய நோக்கம் இதுதான். எனவே உலர்ந்து போயிருக்கிற காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். இந்த உயிர்த்தெழுதல் பெருவிழாவை வெறு சடங்காச்சாரமாக நீங்கள் கொண்டாடாதபடிக்கு என் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தி இருக்கிறார். நான் செத்து போன ஒரு கடவுளை ஆராதிக்கவில்லை என்று சொல்லி என் தேவன் என் வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்வார், அற்புதத்தை செய்வார். 4 நாளான லாசருவை உயிரோடு எழுப்பின தேவனாகிய கர்த்தர் என்னுடைய தேவன் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குங்கள். கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், உலர்ந்து போன காரியங்களை தூக்கி எடுத்து போடுங்கள், எடுத்து குப்பையிலே எறிங்கள். நிச்சயம் கர்த்தர் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்வார். உலர்ந்த எலும்புகள் நிச்சயம் உயிரடையும். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் உண்டாகும். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உலர்ந்த எலும்புகளாய் இருக்கக்கூடிய எங்கள் வாழ்க்கையை நீர் உயரடைய செய்யும்படியாக எங்கள் காதுகளை விருத்த சேதனம் பண்ணும் அப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.